ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பெற்ற நாமத்தினாலே எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? வேத வெளிச்சத்தில ஞானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறோம். நாம் இங்கே வார்த்தை கடந்து செல்வோமா? வாசிக்கலாமா? யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13வது வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, यहोवा ने मूसा से कहा, நீங்கள் நின்று கொண்டு तुम खड़े-खड़े இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். आज करने वाले उद्धार के काम को देखो. இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை आज जो तुमने इस मिस्र को देखा है, இனி மேல் என்றைக்கும் காண மாட்டீர்கள். अब फिर कभी ना देखोगे. இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை आज देखने वाले इन मिस्रियों को இனி என்றைக்குமே காண மாட்டீங்க. फिर कभी ना देखोगे करके कहा தேவனுடைய गया. பிள்ளைகளே பயப்படாதீங்க. परमेश्वर के जनों डरो मत. இந்த புதிய நாள்ல नए दिन में இதோ எகிப்தியன் போன்ற ஒரு பயம் உங்களுக்கு இருக்குதா? कोई तो मिस्रियों के समान एक डर है क्या? எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறார்களா? मिस्रियों लोग जो है आपका पीछा कर रहे हैं क्या? எகிப்தியர் உங்களை விடமாட்டுகிறார்களா? मिस्रियों के लोग आपको नहीं छोड़ रहे हैं क्या? விரோதமாக சண்டை போட்டுக் கொண்டு இருக்கிறார்களா? आपके विरुद्ध लड़ रहे हैं क्या? விரோதமான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார்களா? विरोधी कार्य कर रहे हैं क्या? ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है, நீங்கள் நின்று கொண்டு तुम खड़े-खड़े இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். आज तुम्हारे उद्धार का काम देखो. இன்றைக்கு நீங்க பாருங்கள், आज तुम देखो, கர்த்தர் உங்கள் நடுவிலே यहोवा तुम्हारे बीच ஒரு में அற்புதங்களை செய்வார். एक अद्भुत कार्य சத்துருக்களை करेगा. முறியடிப்பார். शत्रुओं को नाश करेगा. விரோதிகளை முறியடிப்பார். विरोधियों को तितर-बितर கர்த்தரே करेगा. தெய்வம் என்று சொல்லி, परमेश्वर ही यहोवा ने கர்த்தரே करके, இரட்சகர் என்று சொல்லி, परमेश्वर ही उद्धारक है இந்த करके, காத்திருக்கப்பட்டு போய் जिस காணப்படுகிறீர்களோ, कार्य में लज्जित होकर हो, தோல்வியோடு காணப்படுகிறீர்களோ, जिस कार्य में हार के இதே साथ हो, காரியத்தில் वही कार्य में ஜெயத்தை एक கொடுப்பதற்கு जय देने के அவன் लिए சொல்லுகிறான், वो कहता है, நீங்கள் நின்று கொண்டு तुम இருங்கள், खड़े-खड़े रहो. அனுபவமாக நில்லுங்கள், परमेश्वर के सामने खड़े அதை रहो. நோக்கி பாருங்கள். उसकी ओर देखो. நிச்சயமாக निश्चय ही ஒரு ஆசீர்வாதம் एक கட்டளையிடுவார். आशीष को वो ஒரு देगा. அற்புதம் இன்றைக்கு एक உண்டாகும். अद्भुत कार्य நாம் होगी. ஜெபிக்கலாமா? प्रार्थना करेंगे. அன்பின் பிதாவே நன்றி செலுத்துகிறோம். प्यारे पिता, आपको உடைய धन्यवाद करते हैं. பிள்ளைகளுக்காக आपके ஜெபிக்கிறேன். बच्चों के लिए प्रार्थना करते எல்லோரும் हैं. காய்ந்து பயந்து கொண்டு कोई இருக்கிறார்கள். लोग कार्य में डर रहे हैं. எகிப்தியன் போன்ற காரியங்கள் இருக்கிறது. मिस्रियों के समान कार्य இயேசுவின் है. நாமத்தில் यीशु के नाम से இன்றைக்கு आज இந்த நாள்ல इस दिन ஒரு में அற்புதம் செய்ய வேண்டும் என்று एक ஜெபிக்கிறேன். अद्भुत कार्य करने के लिए हम जय प्रार्थना जय करते करो। हैं. जय को दीजिए. இயேசுவின் ஜெபங்கள் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते पिता. आमेन. आमेन.